ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸு டார்க் ஃபேண்டசி. இதை நான் வீட்டில் ஹோம்மேடு டார்க் ஃபேண்டசி செஞ்சுருக்கேன். ஸோ முடியிருக்க ஆஷிக் ரொம்ப சூப்பராக இருக்குமா. உள்ளே வச்சிருக்க ஸ்டஃபிங் வந்து உண்மையான டார்க் ஃபேண்டசி மாதிரியே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் தினமும் உங்களுக்கு வரும். பாய். ஃபேண்டசி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இந்த பட்டரை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். பட்டரை இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் நம்ம 100 கிராம் அளவுக்கு ஐசிங் சுகரை மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா ஐசிங் ஆகிடும். ஸோ இது ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு பட்டரு, 100 கிராம் அளவுக்கு ஐசிங் சுகர் எடுக்கணும். இந்த பட்டரோடு சேர்த்து இந்த சுகரையும் நல்லா பீட் பண்ணிக்கிங்க. இந்த சுகருடைய கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணணும். இதை எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ இந்த பட்டரும் சுகரும் அந்த அளவுக்கு நமக்கு பிஸ்கெட் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஃபல்ஃபி ஆகணும். பட்டர் வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு சீமர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, மைதா மாவில் செய்யலாம். பட் மைதா மாவோட கோதுமை மாவில் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கோகோனட் பிஸ்கெட் செய்யும்போது சொன்ன மெஷர்மெண்ட் தான். ஒரு 100 கிராம் பட்டருக்கு 100 கிராம் அளவுக்கு சுகரு, 150 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு, 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா இதில் ஜலிச்சிக்கலாம். போய் ஜலிச்சு எடுத்தாச்சு. குருணெல்லாம் வெளியில் எடுத்தாச்சு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு டோ ஆட்டை ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டான டோவாக இருக்கணும். ஒரு மோல்டோ இல்லை ஒரு பிளேட்டை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு பட்டரை அடியில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஸோ இது எதுக்குன்னா நமக்கு இந்த பட்டர் பேப்பர் நகராமல் இருக்கிறதுக்காக இதில் ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. நமக்கு பிஸ்கெட் வந்து இந்த பேப்பரோட ஒட்டாமல் வரும். பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி கூட வைக்கலாம், ஸ்ப்ரெட் பண்ணாமல் கூட வைக்கலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன, நமக்கு கொஞ்சம் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதுக்காக இதை ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ நான் கோகோனட் பிஸ்கெட் செய்யும்போது பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணல, நல்லா ஈஸியாக வந்துடுச்சு. அது நமக்கு இதை கொஞ்சம் நம்ம வந்து பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இப்போது இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட் டோவை நம்ம எந்த அளவுக்கு பிஸ்கெட் வேணுமோ அந்த அளவுக்கு பால் எடுத்துக்குங்க. நடுவில் இந்த மாதிரி ஹோல் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது சாக்லேட், நான் வந்து இன்றைக்கி டேரி மில்க் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த சாக்லேட் விருப்பமோ அதை உள்ளே வச்சிடுங்க இந்த மாதிரி. இப்போது இந்த டோவை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிங்க.
ஸோ இந்த மாதிரி நம்ம டார்க் ஃபேண்டசி எந்த ஷேப்பில் இருக்குமோ அதே ஷேப்பில் இது ரெடி பண்ணணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி இப்படியே வைங்க. நம்ம அதே போல் எல்லா பிஸ்கெட்டும் ரெடி பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கரில் நம்ம இந்த பிஸ்கெட் மோல்டை இறக்கி விட்டுடலாம். இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நல்லா பேக் ஆகிடும். ஸோ இது வந்து கேஸ் கட்டும் விசிலும் இல்லாமல் குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. நீங்கள் ஒரு வேளை அவனில் ஓடிஜியில் செய்கிறதா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸ் 12 மினிட்ஸ்லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே, அப்போ 12லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இதை வந்து பேக் பண்ணிடலாம். 5 நிமிஷத்தில் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே எடுக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா ஆற விடணும். ஆற விட்ட பிறகு தான் நம்ம இதை எடுக்கணும். நமக்கு டார்க் ஃபேண்டசி ரெடி ஆகிடுச்சு. நல்லா பேக் சைடும் தீயாமல் ஃப்ரண்ட்லேயும் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம அவன் இல்லாமல் குக்கரில் செஞ்ச டார்க் ஃபேண்டசி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனலில் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.